நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 30வது வசனம். ஒரு தோட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டம், அதாவது ஒரு முட்டாளுடைய திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை கடந்து போனேன், இதோ அது முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அடுத்த வசனம் பாருங்க. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடை. அதை பார்த்து நான் யோசித்து புத்தி அடைந்தேன்னு சொல்கிறார். என்னுடைய குடும்பமாகிய தோட்டத்திற்கு முக்கியமான தேவை என்ன? காம்பவுண்ட் செவர். சொல்லுங்க. அப்ப தோட்டத்துக்கும் காடுக்கு என்ன வித்தியாசம்னா, தோட்டம் ஒரு காம்பவுண்டுக்குள்ள இருக்கும், காடு அப்படி இல்லை, அது இஷ்டத்துக்கு வளரும். தோட்டம்னா எஜமான் எதை அனுமதித்து உள்ள விடுகிறாரோ அது மட்டும்தான் தோட்டத்துக்குள்ள இருக்கும். அது அவருடைய தோட்டம். அதுல பூ இருக்கணுமா, பழம் இருக்கணுமா, அதுல என்ன பழம் இருக்கணும், அது எந்த இடத்துல இருக்கணும், அது எப்ப வரணுங்கிற வரைக்கும் முடிவு பண்ணக்கூடியது யார் தான்? கர்த்தர். மதியீனனுடைய தோட்டத்தை பார்த்தா அதுக்கு வரையறை இல்லை. தோட்டம் முழுவதும் முட்செடிகளால் நிறைந்திருந்தது. சுவர் என்ன பண்ணதா? இடிந்து விழுந்தது. இன்னைக்கு நம்ம குடும்பம் என்னதான் ஒரு அழகான தோட்டம். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னா, நமக்கு என்கிற ஒரு காம்பவுண்ட் இல்லாதபடி ஒவ்வொருவரும் தனக்கென்று என்ன சித்தமோ, நாம எதை விரும்புகிறோமோ அதை நாம செய்கிறோம். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல காம்பவுண்ட் இருக்கா? காம்பவுண்ட் எதுக்கு வைக்கிறாரு கடவுள்? வேற நபர் உள்ள வரக்கூடாது, உள்ள இருக்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது, மற்றவர்களுக்கு அதுல உரிமை இல்லை. நல்லா யோசிங்க. கர்த்தர் ஒரு கணவன் மனைவியை இணைத்தார்னா அவங்களுக்கு நடுவுல வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. வேற நபர்களுடைய ஆலோசனை வீட்டுக்குள்ள வந்தா அது தோட்டம் என்கிற சுவரை இடித்துட்டு தான் வருது. தோட்டம் என்கிற சுவர் இடிந்து போயிடுச்சுன்னா நாளைக்கு ஒரு ஆடு வரும், மாடு வரும், எல்லாம் வரும், கடைசியா தோட்டம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். கணவன் மனைவி 2 பேருக்குள்ள ஒற்றுமை இருக்கா? ஏக சிந்தை உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு உங்க குடும்பத்துல மாமியார் பேச்சு இல்லை, கணவர் அவங்க வீட்டு சைடு, இவங்க இவங்க வீட்டு சைடு பேச்சை கேட்டோம்னா குடும்பம் குடும்பமாய் இருக்க வாய்ப்பில்லை. கர்த்தர் சேர்த்து வைத்தார்னா அது ஒரு தோட்டமாய் இருக்கும். வேற நபருக்கு உள்ள இடம் இல்லை. உலகத்திலே எல்லா காரியமும் சொல்லக்கூடிய ஒரே நபர் யாரா இருக்கணும்? மனைவியா இருக்கிறவங்க யார்கிட்ட தான் சொல்லணும்? கணவர் இதுதான் நடக்கணும். ஏன் இன்னைக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலன்னா, இருவரும் ஒரே மனமாய் இல்லை. இந்த உலகத்திலே பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா யாரை சொல்லணும்? அவங்களுடைய துணையை தான் சொல்ல வேண்டும். ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவர்களுக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குவேன் அப்படி கர்த்தர் சொன்னாரா? என்னதான் உருவாக்குனாரு? ஏற்ற துணை. இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? வீட்டில் இந்த ஃப்ரெண்டுங்களோட வெளியே போயிட்டு என்ன பண்ணலாம்? ஜாலியா இருக்கலாம். கர்த்தர் ஃப்ரெண்டை உருவாக்கலையே, கர்த்தர் யாரை தான் உருவாக்குனாரு? ஏற்ற ஒரு துணையை தான் உருவாக்குனார். ஆனால் இன்னைக்கு உலகம் என்ன செய்கிறது? இவங்களோட இருக்க முடியாது, அப்பா இந்த டார்ச்சரை எனக்கு வேணாம், நான் எங்கே போகிறேன், கொஞ்ச நேரம் போய் நிம்மதியாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். இது பிரச்சனையை தான் கொண்டு வரும். இதை கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வரையறையை விட்டு நான் என்ன செய்கிறேன்? மீறுறேன். கர்த்தர் எனக்கு ஒன்று கொடுத்தாரு, அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியது, நான் எல்லாவற்றையும் சொல்லக்கூடியது யாராக இருக்கணும்? நம்மளுடைய துணை தான் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், இன்னைக்கு உங்கள் கணவரை குறித்து இல்லை உங்கள் மனைவி குறித்து நீங்கள் யாக்கே குறை சொல்லியிருக்கீங்களா? அது பெரிய பாவம். கர்த்தர் அதை என்ன பண்ண மாட்டார்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த காரியத்தை நீங்கள் எப்படி குறையாக சொல்லலாம்? அந்த மனுஷன் சரியில்லைங்க, அப்படினால் பொழைக்க தெரியாத ஆளுங்க, ஐயோ என் பேச்சை கேட்கவே இல்லைங்க, இதை நாம் சொல்லும் போது கர்த்தர் அதை எப்படி பார்க்குறார்? நான் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினேன், ஆனால் தோட்டத்துக்குள்ளே இன்றைக்கி என்ன இருக்குது? முட்செடி முளைத்திருக்கு, சுவரெல்லாம் நாளுக்கு நாள் இடிந்துட்டே போகுது. மதியீனனுடைய தோட்டத்தை பார்த்தேன், அதிலிருந்து நான் புத்தி அடைனேன். இப்போ நம்ம குடும்பம் ஒரு நாளும் இப்படி இருக்கக்கூடாது.